ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார் சிராஜ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சென்னைக்கு ஒன் டே ட்ரிப் போகிறேன். ஸோ எங்கே போகிறேன், என்ன பண்ண போகிறேங்கிறத ஆண்டு வீரம் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். என் கூட வாங்க சென்னைக்கு. இப்போ நம்ம காரைக்குடியிலேருந்து சென்னைக்கு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக டைம் காரைக்குடிலேருந்து கரெக்டாக 12:30 மணி. காரைக்குடிலேருந்து வந்து இப்போ திருச்சி ரீச் ஆகிட்டான். காவேரி பாலத்தை தாண்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம காரைக்குடிலேருந்து பிறப்பிட்டு கரெக்டாக இப்போ உளுந்தூர்பேட்டை வந்திருக்கேன். ஸோ லஞ்ச் டைம் ஆச்சு, மணி 3 ஆச்சு. சாப்பிட்டு போய் லஞ்சுட்டு உளுந்தூர்பேட்டை டோலுக்கு முன்னாடி நிற்கிறேன். அந்த பவுன் தான் வந்திருக்கேன், பியூர் வெஜ்ஜு. இந்த பவுனில் உட்காந்துருக்கேன். சாப்பிட லஞ்ச் டைம் மணி 3 ஆகுது. ஸோ நம்ம லாங் ட்ரைவ் பண்ணால வீட்டுக்கு சப்பாத்தி சாப்பிட்றோம். அதை சாப்பிட்டுட்டு நம்ம ட்ராவல் மறுபடியும் கன்டினியூ பண்ணுவோம். உளுந்தூர்பேட்டை டோல் பக்கத்தில் தான் நிற்கிறேன். ஸோ இங்கே தான் வசந்த பவனில் நம்ம சாப்பிட்டோம். இங்கே தான் சாப்பிட்டோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா ஹோட்டல்ஸ் தான் கம்ப்ளீட்டாக, வெஜ்ஜிலேருந்து நான்வெஜ் எல்லா ஹோட்டல்ஸுமே இருக்குது. தலைப்பாக்கட்டிலேருந்து ஸ்டார் பிரியாணி, இப்போ ஆரியாஸ், அஞ்சப்பர், கேம ஹக்கீம் பிரியாணி எல்லா இதுவுமே இருக்குது. ஆரியாஸ் இருக்குது, எல்லாமே ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் தான். சாப்பாடு நல்லா இருக்குது. உளுந்தூர்பேட்டையில் லஞ்ச் முடிச்சாச்சு. இப்போ ஆன் தி வே சென்னை. நாங்கள் மதிய டைங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரோடு அவ்வளோ டிராஃபிக்கே கிடையாது. இப்போ காரு பஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் போச்சு. ஸோ நாங்கள் ரொம்ப சேஃப்டியாக வந்து சென்னை வந்து சேர்ந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், சென்னைக்குள்ள வந்தாச்சு. இப்போ தாம்பரத்துக்கு முன்னாடி நிற்கிறேன். ஏடிபிக்கு வந்துட்டேன். ஸோ ஒரு காஃபி சாப்பிட்டு அப்படியே போவோம் அப்படின்ட்டு தான் இங்கே வந்துருக்கேன். காஃபி சாப்பிட்டு இப்போ சிட்டி உள்ள போகிறோம். குட் ஈவினிங். சென்னை வந்தாச்சு. நம்ம 12:30 மணிக்கு பிறப்பிட்டு இங்கே சென்னை வரையில் கரெக்டாக 6:30 மணி ஆயிடுச்சு. ஸ்லோவாக தான் வந்தோம். 110, 120 அந்த ரேஞ்சில் தான் நம்ம ஸ்பீடு எடுத்து வந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ சேஃபாக வந்து சேர்ந்தாச்சு. ரேஷன் வீட்டில் இருக்கோம். இப்போ நாங்கள் மெரினா மால் பக்கத்தில் OMR ரோட்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஸ்டே பண்ணிட்டு காலைல காலேஜுக்கு போகிறோம், VITக்கு போகிறோம். ஸோ மார்னிங் மீட் பண்ணிக்கிறோம். பாய். இப்போ நீங்கள் பார்க்குறது துபாயோடைய நைட் வியூ இல்லை, கண்டிப்பாக இது சென்னை தான். இது OMR ரோட்டில் உள்ள ஃப்ளாட்ஸ் தான். இது அங்கே தான் நம்ம தங்கியிருக்கோம். நாங்கள் தங்கியிருக்க ஃப்ளாட்ஸ் வந்து 8th ஃப்ளோரு. ஸோ அதோடைய நைட் வியூ தான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்க்க பக்காவாக இருக்குது. நல்ல ஸ்பேசியஸு, நல்ல காற்றோட்டம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சென்னையுடைய காலை பொழுது. மணி கரெக்டாக மணி 7:10 ஆகுது. வாக்கிங் முடிச்சாச்சு. ஸோ இப்போ ரெடி ஆகிட்டு என்னுடைய சன்னுடைய காலேஜுக்கு போகிறோம். ஸோ எதுக்கு போகிறோங்கிறத அங்கே போய்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வெயிட் அண்ட் சி. இந்த ஃப்ளாட்ஸுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி குளம் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து சுற்றி வாக்கிங் போகிற இடம் மாதிரி வச்சுருக்காங்க. வாக்கிங் மார்னிங் டயத்தில் மக்கள் இதில் வாக்கிங் போயிட்டாங்க. என்ன பறவைலாம் இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளாட்ஸ் ஏரியா சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மரங்கள் வச்சுருக்காங்க. காலை டயத்தில் வாக்கிங் போயில பறவைகளுடைய சத்தம் கேட்கல, அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு. அன்ன பறவை தூங்குறது இன்றைக்கி தான் நானே பார்க்குறேன். இதுதான் தூங்கும் பொழுது ஒரு காலை தூக்கிக்கிட்டு ஒரு காலை வச்சுட்டு அதோடைய முகத்தை வந்து உடம்பு மேலே வச்சுக்கிட்டு தூங்குது. அப்படியே வாக் போயிட்டு வந்துட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டா அந்த பார்த்தீங்கன்னா காலை பொழுதுல அந்த மரங்களில் இருக்கிற பறவைகள் சத்தத்தை கேட்கல, அவ்வளோ ஒரு இனிமையாக இருந்துச்சு நம்மளுக்கு. அந்த இடத்த விட்டு போகவே மனசு வரலை. சென்னையை பொறுத்தவரை சனி ஞாயிறு தான் மக்களுக்கு இங்கே ஃப்ரீ. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி தான் கொஞ்சம் ரெஸ்ட்டு, எல்லாருமே படுத்து தூங்கி எழுந்திரிக்கிறது. மற்ற நேரம் பூரா பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே முடிக்க ஒரே பரபரப்பு தான் சென்னையில். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நார்மல் வாக் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்துட்டு ஒரு வார்ம் அப் முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஃப்ளாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நீ சனிக்கிழமைங்கிறனால பார்த்தீங்கன்னா சென்னை வசதி யாரும் அதிகமாக காலையில் வெளியில் வரலை. ஸோ நம்ம ஃப்ளாட் வந்து 8வது மாடி இப்படி போயிட்டு இருக்கோம். போயிட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ண போகிறோம். 8th ஃப்ளோரில் தான் நம்முடைய ஃப்ளாட்டு. ஸோ லிஃப்ட்டில் அப்படி ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள், அந்த காட்சியை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த வியூ நடுவில் இருக்குது குளம். ஆக்சுவலாக இது வந்து ஆர்டிஃபிஷியல் கிடையாது, நேச்சராக குளமாக இருந்தது. இப்போ குட்டையாக மாறிடுச்சு. இன்றைக்கி சனிக்கிழமை மணி 7:15 தான் ஆகுது. ஆனால் இவ்வளோ பில்டிங்ஸ் இருக்குது. மக்கள் நடமாட்டம் ஒரு சில தவிர, வாக்கிங் போகிறத தவிர நிறைய பேர் வெளியில் யாருமே வரலை. இல்லை அன்றைக்கி சாட்டர்டேங்கிறனால ஃபுல் ரெஸ்ட் எல்லாருமே. பாருங்கள், அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் ஊர்லலாம் வந்து ஊரணி குளத்தெல்லாம் பார்க்குறா இருந்தால் ஊரை விட்டு வெளியில் போகணும். அப்போ தான் இங்கே கம்மா ஊரணி எல்லாமே இருக்கும். இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்மாக்குள்ளே தான் வீடே கட்டியிருக்கனால இங்கே சென்னையில்
எல்லாமே சுற்றி வீடு இருக்குது. ஸ்விம்மிங் பூல் மாதிரி நடுவில் வந்து குட்டையாக மாறிடுச்சு. மிகப்பெரிய ஏரியா இருந்தால் குட்டையாக மாறிடுச்சு. அப்புறம் மிகப்பெரிய ஏரியா உள்ளதுக்கு குட்டையாக மாற்றினா அப்புறம் சென்னையில் வந்து மழை காலத்துக்கு அப்புறம் ஃப்ளட்டு வராமல் என்ன செய்யும்? இப்போ நம்ம காலேஜுக்கு வந்துட்டோம். விஐடி சென்னை கேம்பஸ். விஐடி காலேஜுக்கு என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ பார்க்கிங் ஏரியாவில் போய் நம்ம காரை சேஃபாக பார்க் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் போக போகிறோம். ஸோ என்ன ஃபங்க்ஷனுங்கிறத உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். மக்களை கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வாங்க நானே சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சென்னையில் வந்து விஐடி காலேஜில் இருக்கோம். என் சன் இங்கே தான் படிக்கிறாரு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அவருக்கு கிராஜுவேஷன், இன்றைக்கி பட்டமளிப்பு விழா. இன்றைக்கி விஐடியோட கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் நீங்களும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. ப்ரௌன் கலர் ஷர்ட் வந்து என்னுடைய சன்னு, பக்கத்தில் நிற்கிது அவருடைய ஃப்ரெண்டு. இதுதான் விஐடியுடைய ஆடிட்டோரியம். இங்கே தான் கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஆடிட்டோரியத்தில் ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. அதை லைவாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அது பிரகாரம் தான் நம்ம உள்ள என்ட்ரு ஆக முடியும். ஆக்சுவலாக என்னுடைய சன் கிராஜுவேஷன் வந்து அவருக்கு 4:30 தான் டைம். ஆனால் வந்து காலைல 11 o'clock இங்கே காலேஜில் இருக்கட்டாங்க. ஸோ சன்னோட சேர்ந்து நாங்கள் அங்கே இருந்துட்டு அது லஞ்ச் ரெடி பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். லஞ்சு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, சப்பாத்தி, பன்னீர் கிரேவி, ஒரு ஜிலேபி ஸ்வீட் ஒன்று. நல்லா இருந்துச்சு சாப்பாடு. லஞ்சு முடிச்ச கையோட ஸ்டூடெண்ட்டும் பேரண்ட்டும் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. நாங்களும் ரெடி ஆகிட்டோம். ஸோ அதுக்கு உண்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஸ்டூடெண்ட் எல்லாம் வெயிட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து நம்மளுடைய டைமிங் தான். ஈவினிங் 4:30 ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆடிட்டோரியத்துக்குள்ளே போகிறோம். இப்போ ஸ்டூடெண்ட்டாக இது வழியாக கீழே தான் போகணும். நம்மளுக்கு வந்த பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மாடியில் வந்து பால்கனி வியூ பார்க்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். விஐடியுடைய மிக பிரம்மாண்டமான ஆடிட்டோரியம், ஏசி ஹால் இது. ஸ்டூடெண்ட் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். நம்மளும் இந்த ஃபங்க்ஷனை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தருணம் முக்கியமான தருணம். ஏன்னா ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் நம்மளுடைய பிள்ளைங்க படித்து முடிச்சு டிகிரி வாங்குறத பார்க்குற காட்சி வந்து ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வு. ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பும் ஒரு மகிழ்ச்சியும் தெரியுது. ஸோ எல்லாம் ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்டுடைய பேரண்ட்ஸ் தான் இவங்க எல்லாருமே. ஸோ அவங்களோட நம்மளும் அமர்ந்திருக்கோம். Production and Manufacturing Engineering. Now we request our Vice Chancellor VIT, Dr. Kanchana Bhaskaran ma'am, to felicitate the guest of honor, Mr. H. Aruselvam, Vice President, Daimler, Chennai. He then pursued his MSc by research at Anna University, Chennai. His passion for research led him to the University of Mr. Mohan Mashik, yes. Mr. Krishna Rajesh K.R. Mr. Santosh Kumar, S. சீஃப் கெஸ்ட் கையால் என்னுடைய சன் வந்து டிகிரி வாங்கிட்டாரு. ஸோ அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவங்க நண்பரோட சேர்ந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. காலேஜ் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சு அன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் டிஃபன் சாப்பிட கூட இடம் வந்து ஓஎம்ஆர் ரோட்டில் உள்ள ஆர்டிஎஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு தான் போயிருந்தோம். ஸோ நான் இப்போ அங்கே தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். வாங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வருவோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 100கணக்கான கடைகள் இருக்குது. எல்லா ஏரியாவில் உள்ள ஃபுட்டு இங்கே கிடைக்கிது. ஆனால் நான் தேடி போன ஸ்பெஷலான ஐட்டம் உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். அது உங்களுக்கு பிடிக்கும்.
நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டில் உள்ள வர்மா ஸ்டோரி தான் வந்திருக்கோம். இங்கே தான் அத்தை சாப்பிட வந்திருக்கோம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோம். நம்ம காரைக்குடியில் எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே இருக்குது. ஒரு 2 மாத்திரம் கடைகள் இல்லை சாப்பாடு கடையில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒன்று KFC சிக்கன் ஒன்று கிடையாது, இன்னொன்று வந்து அத்தோ கடையும் கிடையாது. இந்த அத்தோவில் 2 வெரைட்டிஸ் இருக்குது. வெஜ்ஜு ஒன்று இருக்குது, நான்வெஜ் இருக்குது. இதுக்கு இந்த அத்தோவை ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப் ஒன்று ரெடி பண்ணி தருவாங்க. அதாவது வாழைத்தண்டால் செஞ்ச சூப்பு, ரொம்ப அருமையாக ஹெல்த்தியான சூப். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஊற்றி சாப்பிடையில தம்பி நான் தான் சாப்பிட வந்திருக்கேன். ரெடி ஆகிட்டு இருக்கு. சாப்பிட்றதும் காமிக்கிறேன். இப்போ வாங்கியிருக்கு வந்து எக் அத்தோ வாங்கியிருக்கேன். சூப்பு இந்த இருக்குது தனியாக, வாழைத்தண்டு சூப்பு, எக் அத்தோ. என்ன தோசை சொல்லு? பீஸா தோசையா? முட்டை தோசையா? இந்த அத்தோ ஃபுட்டு வந்து எனக்கு சிறு வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் தேடி வந்து இந்த கடையில் சாப்பிட்டேன். பட் எதுவாக இருந்தாலும் மக்களே, வீட்டு சாப்பாடு தான் ஆரோக்கியம், ஹெல்த்து. ஸோ இதை வாங்கி நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம். என்ன நம்ம வீட்டில் செய்ய கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தெரியும், கடையில் சாப்பிட கொஞ்சம் கூட ஸ்பைஸியாக கொஞ்சம் கூடுதலாக டேஸ்ட்டாக தெரியும். அது காரணங்கள் வெவ்வேறு காரணங்கள் உங்களுக்கே தெரியும். ஸோ ஆசைக்கு ஒரு தடவை சாப்பிட்டுக்கலாம், தப்பு இல்லை மக்களே. பீஸா தோசை ஆப்பம், ஆட்டுக்கால் பாயா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஊர் காரைக்குடியில் எல்லா ஐட்டமும் இருக்குது. முக்கியமாக ஸ்பெஷலாக செட்டிநாடு ஐட்டம் ஸ்பெஷல் நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது. ஏன்னா அது KFC அத்தோ மாத்திரம் இல்லை, அது வந்தால் நல்லா இருக்கு. நேர்களின் விருப்பம். ஸ்ட்ரீட் ஃபுட்டு கடையில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு மட்டும் நல்ல கூட்டம் இருக்குது. அதாவது மேக்ஸிமம் சனி ஞாயிறு 2 நல்ல கூட்டம் இருக்குது. மற்ற நார்மல் ஃபுட்டு தான் இருக்குது. கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருச்சு இப்போ.
ஸ்ட்ரீட்டில் டிஃபன் முடிச்சாச்சு. பெருசாக ஒன்றும் சாப்பிடல, இந்த மாதிரி தான் ஐட்டம் தான் சாப்பிட்டோம். நம்ம ஊரில் அது இல்லை, இங்கே நல்லா இருந்துச்சு அது பார்க்க. திருச்சி போனால் சத்திரம் இருந்ததை சாப்பிடுவேன், இல்லை தெப்பக்குளத்தில் உள்ள வடவம்பச்சாரில் சாப்பிடுவேன். ஸோ இங்கே அது இருந்துச்சு, அதை பார்த்து ஆசை வந்துருச்சு, சாப்பிட்டேன். வேறு எல்லாமே நம்ம ஊரில் காரைக்குடியில் கிடைக்குமே. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த காணொலி இதோட முடிச்சுக்கிறேன். நாளை சந்திப்போம். பாய்.